நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன டாபிக் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார், தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி பலன்களை பத்தி இப்போ 12 ராசி என்பவர்களுக்கும் பார்க்கலாம். ஓகே சார். குரு அதிசாரம்னா என்னன்னு சொல்லிருங்க சார் ஃபர்ஸ்ட். குரு அதிசாரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்டீங்கன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதை அதிகமாக சில வருஷங்கள் குரு வந்து வேகமா நகரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வேகமா நகரும் போது பாத்தீங்கன்னா சில மாதங்கள் அவருடைய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுதான் அதிசாரம்னு சொல்லுவோம். அதிசாரம்னா வேகமாக நகர்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசியில் குரு இருக்காரு, அது அதிசாரமாகி சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த பயிற்சி வந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி நடக்க போகுது. அதில் இருந்து அடுத்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே இருந்து ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த பயிற்சிக்கான பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பா நடக்க போகுது. கண்டிப்பா சார். ஒவ்வொரு நேயர்களுக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். கண்டிப்பா சார். நம்பி வந்தா உயிரே கொடுப்பாங்க, அதே சமயத்துல காரியவாதியும் கூட நம்ம ரிஷப ராசி நேயர்கள், அவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி சார் இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி காரியவாதின்றது 100% உண்மை. அந்த காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்னன்னா, நிறைய ரிஷபராசி என்பவர்கள் இந்த வருஷம் ஒரு வீடு வாங்கியே தீருவேன், ஒரு கார் வாங்கியே தீருவேன், ஒரு இடம் வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அதை அதிகமாக மெனக்கிடக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இடம் விற்க முடியாமல் இருக்கேன், வீடு விற்க முடியாமல் இருக்கேன், இதனால் எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் பேக்லாகில் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த இடம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்து வேற ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் அற்புதமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஓகே சார். இப்போ எனக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது, நிறைய வம்பு வழக்குகளும் இருக்குது, இது தீருமா இந்த டைமில்? கண்டிப்பாக. ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஒன்று. ரெண்டாவது, அவருடைய பார்வை 7ஆம் இடத்து பார்வை 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் விடுறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான வம்பு வழக்கு பிரச்சனைகள் அவங்களுக்கு சாதகமாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், அந்த கடன் பிரச்சனை எப்படி தீரும்னா, ஏதாவது ஒரு வழியில் பணம் வருவதற்கான சூழ்நிலைகளுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இது வரைக்கும் நடக்கலை. ஆனால் இப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த குருவின் அதிசாரம் என்ன பண்ணுன்னா, அந்த முயற்சி பண்ணி அந்தந்த நிறைய இடத்துல பணம் கேட்டு வச்சுருப்பாங்க, ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லை இடம் விற்று காசு வர வேண்டியிருக்கும், இல்லை அம்மா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அப்பா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னு இருக்கும். ஆனால் அதெல்லாம் தடையாக இருக்குது. இப்போ இது வரைக்கும் இந்த குருவின் அதிசாரம் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடந்து அவங்களுக்கு பண வரவுகள் வரும். அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை, இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, கிரெடிட் கார்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி கார்டை உடச்சி தூக்கி போடணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதை செய்வாங்க. அதே மாதிரி லோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பேக்லாகில் இருக்காங்க, நிறைய கட்ட வேண்டிய டியூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கட்டி அதுலேருந்து வெளில வரதுக்கான ஒரு முக்கியமான நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே பணத்தை தேடிய தேடல் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நம்ம அவங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை நான் ஒரு லோன் வாங்கி நான் ஒரு வீடு கட்டணும், இல்லை பிஸ்னஸில் பண்ண போகிறேன், ஷேர் மார்க்கெட் பண்ண போகிறேன்னா நான் பண்ண சரியான நேரமாக இருக்குமா? இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டில் போகும்போது என்ன ஆகும்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராஃபிட் வரும், அந்த ப்ராஃபிட் வரும்போது அந்த நேரத்தில் வெளில வரமாட்டாங்க. பரவாயில்லையே, ஒரு 100 ரூபா வந்துருச்சு, இன்னும் ஒரு 110 ரூபா கிடைக்கட்டும், 110 ரூபா வந்தாலும் 120 ரூபாய்க்கு போவாங்க. அங்கே லாஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசி என்பது இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராஃபிட் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்தால் நான் அதுலேருந்து வெளியில் வந்துடுவேன்னு செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கக்கூடிய நேரம், அதற்கான சூழ்நிலைகளுக்கு உறுதியாக உண்டு. ஓகே சார். ஊருக்கே ராஜாவானாலும் வீட்டில் கொஞ்சம் அமைதியாக தான் போவாங்க இந்த ரிஷபராசி. ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகுமா சார்? இந்த குருவுடைய பார்வை வந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால, அந்த கர்மஸ்தானத்தில் விடுறதுனால என்ன கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஃபேமிலி இஷ்யூஸ், முக்கியமாக குடும்பத்துக்குள்ளே எப்போவுமே இவங்களுக்கு ஒரு மதிப்பு கம்மியாக தான் இருக்கும், மரியாதை கம்மியாக தான் இருக்கும். அதெல்லாம் மீண்டு வந்து நல்ல ஒரு பேர், ஒரு நிலைமை, ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வச்சுக்கோங்களேன், நல்ல பிஸ்னஸில் ஒரு க்ரோத் இருக்கும்,
ஒரு கார் வாங்குறாங்க, ஒரு வீடு வாங்குறாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, கிரகப்பிரவேசத்துக்கு 4 பேர் கூப்பிடுவாங்க. கார் வாங்கிட்டு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இல்லை சொந்தக்காரங்களுக்கு போகும்போது என்னன்னா, பரவாயில்ல இவங்க நல்லா முன்னேறிட்டாங்க, ஓரளவுக்கு நல்லா வசதியாக இருக்காங்கன்ற ஒரு எண்ணங்கள் வரும். அதன் மூலமாக இவங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், குடும்பத்தார்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கான ஒரு சூழல்கள் உண்டு. ஓகே சார், நம்ம எல்லாருக்கும் பொதுவாக பேசிட்டோம். குறிப்பா ரிஷபராசி பெண்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி சார் இருக்கு? ரிஷபராசி அப்படின்னு சொன்னாவே அது ஒரு பெண் ராசி தான். சந்திரன் உச்சம் அடையக்கூடிய ராசி. பெண்களுக்கு தான் அதிகப்படியான பலன்கள் எப்போவுமே நடக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது வேலையாக இருக்கலாம். நிறைய ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நான் தொழில் பண்ணி சாதிப்பேன் அப்படின்னு முன் வரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குது. நிறைய பெண்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு ரெகக்னேஷன், ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த அதிச்சாரத்தில் கண்டிப்பாக உண்டு. ஓகே சார், பாசிட்டிவெல்லாம் சொல்லிட்டீங்க, இதில் கவனமாக இருந்துக்கோங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன சார் சொல்லுவீங்க? இந்த ரிஷபராசி என்பவர்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது முக்கியமாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தைராய்டு சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது அப்படின்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எந்த ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை மட்டும் கேர் எடுத்துட்டானா சிறப்பு. ஓகே சார், நீங்களும் உலகத்தையே பேசி ஜெயிக்கிற ரிஷபமாக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அருமையாக சொன்னீங்க சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.